நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டாக்கு நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. அன்பார்ந்தவர்களே, அநேகமாய் ஆண்டவர் பாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்ப நடத்த நம்ம அனைவருமே சமர்ப்பணம் செய்வோம். ஆண்டவருடைய இரக்கம் அளவில்லாமல் உங்களை வரும்படியாக இந்த பாடல்களை பாடி நம் ஆண்டவரை போற்றுவோம், புகழ்வோம். ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை என்று சொல்லி நான் ஆண்டவராகிய இயேசு எருசலேமுக்கு கடந்து போகும்போது அநேகமாக ஓசானா என்று சொல்லி அவரை வாழ்த்தி போற்றி வணங்கினார்களே, அதே ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு நம் அனைவருமாய் சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்து போற்றி புகழ்வோம். ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அநேகமாக கைகளை தட்டி நம் ஆண்டவரை பாடி புகழ்ந்து அவரை ஆராதித்து வரவேற்கலாம். ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சேர்ந்து கூட ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. வல்லவரே, உமக்கே ஆராதனை. நல்லவரே, உமக்கே ஆராதனை. உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோமா? வல்லவரே, உமக்கே ஆராதனை. நல்லவரே, உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா, உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, சேர்ந்து பாடுவோமா? உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நல்லவரே, உமக்கே ஆராதனை. வல்லவரே, உமக்கே ஆராதனை. நல்லவரே, உமக்கே ஆராதனை. வல்லவரே, துதிகன மகிமையெல்லாம். சேர்ந்த ஆண்டவரை துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்,
உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. காண்பவரே காப்பவரே காண்பவரே காப்பவரே துதிகன மகிமையெல்லாம் சேர்ந்து துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவே தகப்பனே ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிரியமானவர்களே, நம் மத்தியிலே வந்திருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். இதோ நானே உன்னை உண்டாக்கும் ஆண்டவர் என்று சொன்னவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அன்றைக்கு ஒரு நாள் சிம்சோன் என்ற மனிதரை ஆண்டவர் உண்டாக்கி அவருடைய மகனாக இந்த உலகத்துக்கு அனுப்பி, இதோ இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக இருந்த தீவிர இந்த பெலிஸ்தியரை எதிர்த்து போராடி அவர் நாட்டுக்கு வெற்றி தரும்படியாக அவர் அழைத்தார். அந்த பெலிஸ்தியர் மத்தியிலே வெற்றி கொண்ட இந்த சிம்சோன் கடைசியிலே அந்த பெலிஸ்திய இன பெண்ணை மணந்து கடவுளுக்கு விரோதமாய் அவர் மாறி போனார். அன்பானவர்களே, நாம் வணங்குகிற ஆண்டவர் யார்? நம்ம யாரை விசுவாசிக்கிறோம், யாரை நம்புகிறோம்? இன்றைக்கு மத்தியில் வருகிற கேள்வி அதுதான். இதோ நம் மத்தியிலே வந்திருக்கிற ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக இந்த வானத்துக்கு பூமிக்கு கீழாக சிலுவையிலே ரத்தம் சொட்ட சொட்ட உயிர் கொடுத்த ஆண்டவர். அன்பு மகனே மகளே வா என்று உங்களை அழைக்கிற ஆண்டவர். அன்றைக்கு சிம்சோன் அழைத்ததை போல உங்களையும் கிறிஸ்துக்குள்ளே தந்தையாகி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆனால் இந்த சிம்சோனோ கடவுள் கொடுத்த அழைப்புக்கு விரோதியாய் மாறி போனார். தன் விருப்பத்துக்கு வாழ ஆரம்பித்தார். கடவுளை மறந்து போனார். எந்த இனத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்று சொன்னாரோ அங்கேயே போய் திருமணம் செய்து கொண்டு அவளோடு அவளாக பிற இன வழிபாடுகளே பங்காளியாய் மாறினார். அந்த விளைவு அவர் பிடிக்கப்பட்டார். அவர் தலைமுடியிலே அவருக்கு ஒரு சக்தியை கொடுத்திருந்தார் ஆண்டவர். நாசிராய் அவர் மாற்றியிருந்தார். கடைசியில் தலைமுடியை வெட்டப்பட்ட போது அவருடைய அனைத்து பலமும் மாறிப்போய் அவர் யாரையும் எதிர்த்து போராட முடியாமல் ஒரு சொங்கியாக சோம்பேறியாக ஒன்றுமில்லாதவராக மாறி கடைசியில் எதிரிகள் அவரை பிடித்து கொண்டார்கள். அவன் ஆண்டவரத்தில் போய் சொல்கிறான். கடைசியாக அவன் கண்ணையெல்லாம் நோண்டி அவனை விளையாட்டு பொருளாய் மாற்றி அந்த பெரிய மைதானத்தில் அவனை பரிகாசமாய் மாற்றினார்கள். இந்த சிம்சோன் கடைசியில் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் தப்பு செய்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் அப்படியே திரும்பி வரேன்ப்பா என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகள் பைபிளை இப்படியே நாம் பார்க்கிறோம். நீதித்தலைவர் புத்தகம் 16வது அதிகாரம் 28வது வார்த்தையில் சிம்சோன் ஆண்டவர் நோக்கி, என் தலைவராகி ஆண்டவரே இந்த ஒரு முறை மட்டும் என்னை நினைவு கூறும், எனக்கு ஆற்றலும் சக்தி தாரும், என் கடவுளே என் கண்களுக்கு உடலுக்கு ஈடாக இந்த எதிரிகளை வெற்றி கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டார். ஆண்டவருக்கு பலத்தை தந்தார். அதுவரை அவர் மனிதரை நம்பி இருந்தார். அன்பானவர்களே, மனிதரை சார்ந்து வாழ்ந்தார். எரேமியா 17:5 சொல்லுகிறது, வலுவற்ற மனிதர்கள் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டோர், வாழ்வு அதோடு முடிந்தது என்று சொல்லி. நீங்கள் இதுவரை யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உலகம் சார்ந்த மனிதர்களையா, அரசியல்வாதிகளையா, சினிமா நடிகர்களையா, அல்லது சில அதிகாரங்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ அன்றைக்கு சிம்சோன் மனிதரை நம்பி போய் வாழ்வு வீணாய் போனது. அவன் கடைசியில் ஆண்டவர் திரும்பி வந்தான்.
இதோ நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவர் திரும்பி வர நற்கரணை ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இருகரம் விரித்தவராய் மருத்துவர்கள் நம்பிக்கை வைத்து போனவர்கள் ஏராளம், மருந்துகள் நம்பிக்கை வைத்து போனவர்கள் ஏராளம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்பிக்கை வைத்து திரும்ப விசுவாசிக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். மகனே மகளே, எதிர்காலத்தை குறித்து உன் பிள்ளைகளை குறித்து கலங்கி பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாயா? வாழ்வை குறித்து கலக்கமாக இருக்கா? இன்றைக்கி அவரை நம்பி வாங்க, விசுவாசத்துக்கு திரும்பி வாங்க. அன்றைக்கி சிம்சோன் கடைசியில் ஆண்டவரை நோக்கி திரும்பி வந்தார், கடைசியில் அந்த எதிராளியை வெற்றி கொண்டார். இன்றைக்கி நீங்களும் ஆண்டவரில் திரும்பி வாங்க. ஆண்டவங்களுக்கு கொண்டு வாழ்க்கையில் ஒரு சில பொறுப்புகள் கடமையை கொடுத்திருக்கிறார். அது வெற்றியை செய்து முடிக்க மனிதனை சார்ந்து ஏன் உங்களையே நம்பி இருந்தது போதும். ஆண்டவரத்தில் வாங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவதாக செய்து என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் தப்பு செய்துட்டப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பான்னு சொன்னான். தன் தவறை உணர்ந்தான். அன்றைக்கு ஊதாரி மைனன் தவறை உணர்ந்து, நான் என் அப்பாவிடத்தில் போவேன், அப்பா உமக்கும் வானகத்துக்கும் விரோதமாக என் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வந்ததைப் போல சிம்சோனும் வந்தார். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப வேண்டிய நேரம் இது. தவக்கால் திருச்சை வேறுபாடு கொடுத்தது இரக்கத்தை நினைவு கூர்ந்து தவறுகள்லாம் அர்ப்பணித்து அவரை திரும்ப வர வேண்டிய நேரம் இது. வாழ்க்கையில் என்னெல்லாம் தவறுகள் இருந்தது, யாருமெல்லாம் மனக்கசப்பு கொண்டு பேசாமல் இருக்கிறீங்க, சண்டை போட்டிருக்கீங்க, மனஸ்தாபங்கள் இன்னைக்கு மாறும்படியே ஆண்டவர் திரும்பி வாங்க. ஆண்டவர் அழைக்கிறார், இருகரம் விரித்து உங்களை அழைக்கிறார். நற்கனை ஆண்டவர் இருகரம் விரித்து உங்களை அழைக்கிறார். வா மகனே, வா மகளே என்று சொல்லி நீதிமொழி 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மூடி மறைக்கல வாழ்க்கை வளம் பெறாது, அறிக்கை செய்து விட்டுள்ளே கடவுள் இரக்கத்தை பரவாயில்லை என்று சொல்லி, தன் பாவம் எதுவாக இருந்தாலும் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் மன்னிக்க வல்லவர், மாற்ற வல்லவர், உங்களை விடுவிக்க வல்லவர். பல்வேறு விதமான சிக்கலை மாட்டிக்கொண்டாலும் சிக்கலை வெகு எளிதிலே விடுதலை ஆக்கக்கூடவர் அவர். மார்க் 7:22-25 வார்த்தை சொல்கிறது, ஏதோ மனிதர் வாயிலிருந்து வார்த்தைகள் அல்ல, உள்ளத்திலிருந்து இருக்கிற சிந்தனைகளே மகா மோசமானது என்று சொல்லி பல்வேறு விதமான பாவங்களை நமக்கு அடுக்கி தருகிறது. இச்சை, பல்வேறு விதமான வெறுப்புகள், வைராக்கியங்கள், போராமைகள், யாரிடத்திலோ குறை சொல்வது, குற்றம் கண்டுபிடிப்பது, இல்லாது பேசுவது என்று எதெல்லாம் வாழ்க்கையில் பாவமாக இருக்கிறதோ அதெல்லாம் அன்றைக்கு சிம்சன் வாழ்க்கையிலும் இருந்தது. சிம்சோன் ஆண்டோட இரக்கத்தை கேட்டான். ஆண்டவரே, என் மேலே இறக்க வைங்கப்பா, என்னை தயவு பாட்டுங்க ஆண்டவர் சொல்லி கண்ணீரோடு ஆண்டோட திரும்பினான். என் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடக்காமல் இருக்குது, சில காரியங்கள் முயற்சி செய்து தோல்வியில் முடியுது. ஆகவே அதெல்லாம் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், ஆனால் அனைத்து காரணங்களும் அறிந்திருக்கிற நற்கருணை ஆண்டவர் நம் முன்பாக இருக்கிறார். அதில் வருகிற போது உங்களுடைய கண்ணீரையெல்லாம் தோற்பையிலே சேர்த்து வைத்துக்கணும்னு சொல்லி திருப்பால் 56:8 சொல்கிறதே. அன்னைக்கு அவருடைய சிம்சோனுடைய கண்ணீரை தோற்பையிலே சேர்த்து அவர் பதில் அனுப்பி எதிரிகளை வீழ்த்தினார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் செய்வாராக. நீங்கள் ஆண்டவரில் திரும்பி வருகிற போது, கண்ணீரோடு திரும்பி வருகிற போது ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் சிம்சோனுக்கு மேலாக செய்வார், ஊதாரி மைந்தனுக்கு மேலாக செய்வார். அதனால் நம்ம ஆண்டவரில் திரும்பி வருவோம். ஆண்டவரே, எங்கள் மேலே இறக்க வைங்க ஆண்டவரே, எங்கள் மேலே இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் திரும்பி வருவோம். ஆண்டவரே, எங்கள் மேல் இருக்கிற அனைத்து விதமான பார சுமைகள், கடன் பாரங்கள் எல்லாம் மாறட்டும் என்று சொல்லி திரும்பி வாருங்கள். இதோ கொலோசியர் 2:14-15 வார்த்தை சொல்கிறது, நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்ததற்கு முன்பாக அவர் சிலுவையிலே அனைத்து உலகத்தின் அதிகாரங்களின் தீமைகளும் சிலுவையினால் கட்டி அவர்கள் இழுத்து சென்றார். சிலுவையில் ஆணி வைத்து அடித்து அறவே உங்களுக்கு எதிரான பாவங்கள் அடங்கிய ஒப்பந்த விதிகளை அழித்து ஒழித்து விட்டார் என்று சொல்கிறது. நமக்கு எதிரான பாவங்கள்லாம், சாபங்களெல்லாம், நோய்களெல்லாம் நம்ம ஆண்டவர் இயேசு சிலுவையில் அடித்து அவர் ஒன்றுமில்லாமல் செய்திருக்கிறார். நாம் அவரை விசுவாசிக்கிற போது, நம்புகிற போது, விசுவாசம் என்பது என்ன? கடைசி வரை விசுவாசிப்பது, எல்லாம் என் வாழ்வு முடிகிற வரை விசுவாசிப்பது, என் வாழ்வில் ஆண்டவர் செய்வார் என்ற எப்போதும் காத்திருப்பது, பயப்படாமல் இருப்பது, எப்போதும் கவலைப்படாமல் இருப்பது, அதான் விசுவாசனை ஆழங்கள். என் பாவத்தை அறிக்கை செய்கிற அதே நேரத்தில் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் என்னை ஆஸ்வதிக்கிறீர் என்று நம்புகிறேன்னு சொல்லுவோம்.
அன்றைக்கு ஆண்டவர் இயேசு சிம்சோனை ஆசீர்வதித்தார். சிம்சோனை ஆசீர்வதித்தார். பாவங்களை அறிக்கை செய்து சிம்சோனை ஆசீர்வதித்தார். அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அதே நேரத்தில் அவன் சாபங்களும் ஒழிந்தது. கலாத்தியர் 3:13 வார்த்தை சொல்கிறது, இதோ சிலுவையில் தொங்கடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அனைத்து பாவங்களையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நம் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகிய உங்களுடைய சாபங்கள், என்னுடைய சாபங்கள் அனைத்தையும் சிலுவையிலே சுமந்து நசுக்கின இயேசு உங்கள் முன்பாக இருக்கிறார். வேலை உங்களுக்கு கேள்வி வரலாம், என் குடும்பத்தில் இதெல்லாம் நடந்தது, என் வாழ்க்கையில் நடந்துருமோன்று சாபத்தின் விளைவை நினைக்கிறீங்களா? நீங்கள் சாபத்தை ஆண்டுகிட்ட ஒப்படைங்க. குடும்பத்தில் நடந்தது, இனி எனக்கு நடக்காது, இனி எனக்கு ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி சகோதரர் சொன்னார். குடும்பத்தில் எல்லாம் 75 வயசில் இறந்துருவாங்க, நான் அப்படி இறந்துருவேனான்னு கேட்குறாரு. இல்லை சகோதரா, ஆண்டவர் விசுவாசம், கிறிஸ்தவர் கத்தோலிக் கிறிஸ்தவர் ஆண்டவர் விசுவாசிங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் விசுவாசம் 80 வயதுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நம்புபவர்களுக்கு குடும்பத்தின் வழியாக வந்த சாபங்களும் ஒன்றுமில்லாமல் போகும், ஒன்றுமில்லாமல் மாற்றுவார் ஆண்டவர். ஆகவே சிம்சோனுடைய சாபங்களை மாற்றின ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபங்களை, நோய்களையும் அவர் மாற்றுவார். அதோ சிலுவையில் தொங்கடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் சொல்லி ஆண்டவர் சாபங்களை ஏற்றுக்கொண்டாரே. இதோ 1 Peter 2:21 வார்த்தை சொல்கிறது, அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்தீர்கள் என்று சொல்லி. அன்றைக்கு சிம்சோனுடைய காயங்கள், உள்ளத்தில் ஏற்பட்ட காயங்கள், கண் நொண்டப்பட்ட கண் கூட இந்த காயங்கள், கண்ணு தெரியல, மனவேதனை, கைகள் கட்டி போட்டு, இரும்பு சேலை கட்டி போட்டு கையெல்லாம் புண்ணாகி போனது. அந்த புண் வேதனையெல்லாம் ஆண்டவரில் சமர்ப்பணம் செய்தார், எல்லாம் மாறியது. வியாதிகளை குறித்து பயப்படுறீங்களா? இதோ நற்கருணை ஆண்டவர் ஒன்றும் உங்களை அழிவுக்கு விட மாட்டார். அன்றைக்கு லாசரை பார்த்து இதோ சாவுக்கு ஒன்றும் இருக்க நேராது என்று சொல்லி லாசரை உயிர்ப்பித்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் வியாதிகளை மாற்றி உயிர்ப்பிக்க செய்வார். யாருக்கு ஜெபிக்கிறீர்களோ ஆண்டவர் அவங்களையும் ஆஸ்வதிப்பார். அன்பானவர்களே, அதே போல் நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். எங்கள் ஆண்டவரத்தை திரும்பி வருவோம். ஆண்டவரே, எங்கள் மேலே இறக்க வைங்கப்பா, எங்கள் மேலே இறக்க வைங்கப்பா, எங்களை நினைவுகூரும் ஆண்டவர் என்று சொல்லி அன்றைக்கு சிம்சோன் ஜெபித்த அதே ஜெபத்தை நாமும் சொல்லுவோம். இன்றைக்கு சிம்சோன் ஜெபித்த அதே ஜெபத்தை நாமும் அறிக்கை செய்து சொல்லும். ஒரு முறை இங்கிலாந்து நாட்டிலே இளைஞர்களுக்காய் இளைஞர் குழுவில் இருந்த ஒரு ஆலயத்தை சுத்தப்படுத்தின ஒரு சகோதரனுக்கு, வாலிப பிள்ளைக்கு ஆலயத்தின் மேல் ஏறி வெள்ளை அடிக்கிற போது ஹை டென்ஷன் வயற்பட்டு ஷாக் அடித்து அவன் விழுந்து போனான். மூளை சாவு ஏற்பட்டது. மருத்துவமனை அனுமதித்தார்கள். குடும்பமாய் ஜெபித்தது, குழுவாய் ஜெபித்தார்கள், இளைஞர் பிள்ளைகளாம் ஜெபிச்சார்களாம். 10 நாட்கள் கழித்து டாக்டர்லாம் கைவிட்டாங்க, அவ்வளோதான் சொல்லி. ஆனால் ஜெபத்தினுடைய விளைவு அனைவரும் பொருத்தனை செய்தாங்க. ஆண்டவரே, என் பிள்ளை நீ உயிர்ப்பித்தினாலால் ஊழியத்துக்கு என்ன கொடுத்துனாங்க பெற்றோர்கள் சொன்னாங்க. அவன் சகோதரர்கள் சொன்னாங்களாம், உடன் வாலிப பிள்ளைகள், அப்பா எங்களுடைய நண்பரை நீ உயிர்ப்பித்து கொடுத்தா நாங்களும் உமக்கண்டு வாழ்வோம் ஆண்டவரே, உலக காரியங்களை நான் போய் பாவங்களுக்கு விழ மாட்டோம் என்று சொல்லி ஜெபிச்சாங்களாம். இதுதான் நம்ம சபையுறைகள் 5வது அதிகாரம் 4வது வார்த்தை சொல்கிறது, நாம் ஜெபிக்கிற பொழுது அநேக பொருத்தனையோடு ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி. பொருத்தியோடு செய்கிற ஜெபம் அவள் வாழ்விலே பலனை கொண்டு வரும் என்று சொல்லி அப்படியாக அவள் ஜெபித்தார்கள். 10 நாள் வரை காத்திருந்த மருத்துவர்கள் முடியாது என்று சொன்னபோது 11வது நாள் ஆண்டவர் அந்த மகனை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. 11வது நாள் ஆண்டவர் அந்த மகனை உயிர்ப்பித்தார். அந்த வாலிபன் எழும்பி நடமாட ஆரம்பித்தான். ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அவள் ஜெபத்திற்கு அங்கீகாரம் அளித்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பொருத்தனையோடு கூடிய ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் உங்கள் வாழ்வை அங்கீகரிக்கிறார், உங்கள் வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சமீபத்தில் பங்கில் ஒரு அழகான சகோதர குடும்பத்தை பார்த்தேன். தன் குழந்தைக்கு வேணும், குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபிச்ச, குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நான் உங்கள் பேரை வைக்கிறேன்னு சொல்லி சகோதரர் சொன்னாங்க. பசிலிக்கான்ற பேர் வச்சாங்களாம். பொருத்தனைக்கு பலன் ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நாம் பொருத்தனையோடு செய்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலளிக்கிறார். இன்றைக்கு சிம்சோன் பொருத்தனையோடு செய்த, ஆண்டவரே எனக்கு உயிர் பேச்சை கொடுத்தினா நீர் சொன்ன அந்த இஸ்ரேல் நான் நசுக்குவேன் ஆண்டவர் சொல்லி ஜெபிச்சார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அந்த இஸ்ரேல் மக்கள் வழியாக அந்த பிலிஸ்தியரை வெற்றி கொண்டார். அவர் நோக்கம் நிறைவேறுது. வாழ்வில் உங்களுக்கு ஆண்டவர் அழைச்ச வாழ்வுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நீங்கள் ஒன்றுத்துக்கு இல்லை, வீணா இல்லை. உங்களை வைத்த ஆண்டவர் செய்கிற திட்டங்கள் உங்கள் குடும்பத்துக்கும் சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சிம்சோனை போல ஆண்டவர் திரும்பி வந்து நம்ம சமர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே எங்கள் மேலே இறக்க வைங்க, ஆண்டவரே
எங்கள் மேலே இறக்க வைங்க ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மேலே இறக்க வைங்க ஆண்டவர் சொல்லுங்கள். ஒரு சில நேரங்களில் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் மாறி திருமண காரியங்கள் நடைபெற, பிள்ளைகளுக்கு நன்றாய் படிக்க, வேலை கிடைக்க, வியாதி மட்டுமல்ல பிள்ளைகள் எதிர்கால சிறப்பாய் அமைய நம்ம ஆண்டவரத்தில் திரும்புவோம். ஆண்டு நாளில் உங்கள் மேலே இரக்கம் வைப்பாராக, வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வாராக. அது அநேரமாக எழுந்து நின்று நம்ம ஆண்டவரில் ஒப்படைப்போம். இதோ கடைசி நேரம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்கணும்னு சொல்லும். எல்லோரும் நம்ம எழுந்து நின்று நம்ம ஆண்டு நம்ம சமர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரில் ஒப்படைப்போம். ஆண்டவரே, அன்றைக்கு சிம்சோன் ஒப்படைச்சார். சிம்சோன் தன் வாழ்க்கை ஆண்டவரில் ஒப்படைச்சார். இனி எங்களால் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உம்மால் தான் என்று சொல்லி, என்னால் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உம்மால் தான் என்று சொல்லி ரோமியர் 12வது அதிகாரத்தில் பவுல் அதை தான் குறிப்பிடுகிறார். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு இதுவே. இந்த உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. கடவுளின் விருப்பம் எதுவென்று தேர்ந்து தெளிவீர்களாக என்று சொல்லி, அன்பானவர்களே, நாம் இந்த நாளிலே ஆண்டவர்கிட்ட போய் திரும்புவோம், சமர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் என் வீட்டையும் என்னை சார்ந்த அனைத்தையும் ஒப்படைக்கணும் ஆண்டவரே, எங்கள் மேலே இறக்க வைங்கன்னு சொல்லும். இல்லை, தேவக்காலமே ஆண்டவருடைய இரக்கத்தை நினைவு கூறுகிற காலம். ஒரு சில நேரங்களில் ஒரு சில வியாதிகள், ஒரு சில நேரங்களில் ஒரு சில குழப்பங்கள், ஒரு சில கடன் பாரங்கள், ஒரு சில வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை என்று சொல்லி வருமானம் இல்லாமல் கூட கஷ்டப்படலாம். ஆண்டவர் இரக்கத்தை வாஞ்சிங்க. அப்பா, என் மேலே இறக்க வைங்க, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. வாழ்விலே நற்காரியங்கள் நடைபெறட்டும் ஆண்டவரே, வாழ்வில் சிறப்பான காரியங்கள் நடைபெறட்டும் ஆண்டவர்னு சொல்லும். நீங்கள் யாருக்கு ஜெபிக்கிறீங்களோ அது விசேஷமாக ஒப்படைங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். ஒப்படைச்சி இறக்க வைங்கப்பா, தயவுப்பாட்டாங்க ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்கன்ற சொல்லி நம்ம ஆண்டவரை ஒப்படைப்போம். கண்களை மூடி அப்படியே சமர்ப்பணம் செய்யுங்க. இதேன்னு வேண்டுதல் இருந்தால் ஆண்டவரை ஒப்படைங்க. இந்த வேண்டுதலாம் எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு சிம்சோனுக்கு மட்டும் செய்தீங்க, என் வாழ்க்கையிலும் செய்யுங்கப்பா, என் குடும்பத்தாருக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லி சொல்லுவோமா? கண்களை மூடி சொல்லுங்கள். மிருதி ஜெப வேலை அவனுடைய ஆசீர்வாதத்தை, அவனுடைய வல்லமை, சக்தியை பெற்றுக்கொள்கிற நேரம் ஆண்டவரை ஒப்படைப்போம். ஆண்டவரே, அது இறக்க வைங்க ஆண்டவர்னு சொல்லி தயவு பாட்டுங்க ஆண்டவர்னு சொல்லி அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சேர்ந்து அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் அற்புதம் எப்படி செய்தார் தெரியுமா? செங்கடல் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது, அதை ரெண்டாக பிரித்தார். அவரை நம்பின மக்களை அதில் வழிநடத்தி கொண்டு போய் சரியான வழியிலே சேர்த்தார். அதே போல தான் இன்றைக்கு உங்களையும் சேர்ப்பார். உங்கள் வழிகளிலே அவர் கூட துணையாய் வருவார், உங்கள் வழி ஏற்படுத்தி தருவார். நீங்கள் போக வேண்டிய இலக்கை, ஆசீர்வாதத்தை எட்டும்படியாய் செய்வார். சேர்ந்து நம்பிக்கையோடு சொல்வோமா? தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய்
மாற்றினார் அதிசயம். ஏறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். மீண்டும் ஒருமை சொல்லுவோமா? அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அப்படியே கரங்களை வைத்து ஆண்டவரை ஒப்படைப்போமா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. வாய் திறந்து அன்றைக்கு சிம்சோன் ஆண்டவரில் திரும்பி வந்தார், நாமும் இன்றைக்கு திரும்பி வருவோம். ஆண்டவரே, எங்கள் மேலே இறக்க வைங்க ஆண்டவரே, எங்கள் மேலே தயவு பாட்டுங்க ஆண்டவரே. உங்களுடைய இரக்கம் எங்களை ஒவ்வொரு விண்ணப்பங்களும் இறங்கி வரட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. சொல்லுங்க இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி, இயேசுவே எங்கள் மேலே இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே, எங்கள் மேலே தயவு காட்டுங்க ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கு பதிலளியும் ஆண்டவரே, எங்கள் காயங்களை கட்ட ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் சாபங்கள் மாறட்டும் ஆண்டவரே சொல்லுவோமா. இயேசுவே வாய் திறந்து இயேசுவே என்று சொல்லுவோம், நம்பிக்கையோடு சொல்லுவோம். இயேசுவே எங்கள் மேலே இறக்க வைங்கப்பா, எங்கள் மேலே இறக்க வைங்கப்பா ஆண்டவரே என்று வாய் திறந்து கூப்பிடுவீங்களா? இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுவோமா வாய் திறந்து. இயேசுவே இயேசுவே அன்றைக்கு கூப்பிட்ட அந்த சிம்சோன் போல ஆண்டவரே என்று கூப்பிடுவோம், ஆண்டவரே என்று கூப்பிடுவோம். உங்கள் அனைத்து வியாதிகள் மாறுவதாக, அனைத்து சாபங்கள் மாறுவதாக, அனைத்து தரித்திரங்கள் ஒழிவதாக, இயேசுவின் வல்லமைகளை பற்றி பிடிப்பதாக வாய் தந்து சொல்வோம். உங்கள் வேதனைகள்லாம் மாறட்டும், வலிகளெல்லாம் மாறட்டும், துக்கங்கள்லாம் மாறட்டும், இழப்புகள்லாம் மாறட்டும், ஏமாற்றங்கள்லாம் மாறட்டும், அவமானங்கள்லாம் மாறட்டும், அவநம்பிக்கைலாம் மாறட்டும். ஆண்டவருடைய கரங்களை இறங்கி பற்றி பிடிப்பதாக, ஆண்டவருடைய கல்வாரி கரங்களை பற்றி பிடிப்பதாக, நற்கருணை வல்லமைகள் ஒருவரையும் தொடுவதாக, விடுதலை செய்வாராக, உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுவதாக. வாய் திறந்து இயேசுவே 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 என்று கூப்பிடுவோமா. இறக்க வைங்கப்பா. ரீட்டா உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார். கிளமண்ட் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார். விக்டோரியா உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். இந்த கழுத்து பதில வலியோடு ஒரு மகனுக்கு ஆண்டவர் தன் வல்லமை அனுப்புகிறார், பலன் தருகிறார், சக்தி தருகிறார். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதை படிப்பதற்கு வெளிநாடு போக முயற்சி ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுடைய இரக்கம் அலையலாமல் வருகிறது. ஆண்டு இரக்கத்தினால் அந்த மகளுடைய படிப்பை ஆஸ்வதிக்கிறார், ஆஸ்வதிக்கிறார். நன்றி சொல்வோம். திருமணத்திற்காக இருக்கிற அநேக பிள்ளைகளை இந்த ஆண்டு 2 பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சரியாய் திருமணத்தை ஏற்பாடு செய்து முடித்து விட்டு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு அனைத்து உங்களுக்கு நிறைவாய் மாற்றப்படும், உங்கள் திருமணம் நாள் நிச்சயிக்கப்படும். ஹல்லேலூயா. நன்றி இயேசு. வாய் தந்து சொல்லுவோமா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இவ்வளவு நாள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேனே, என் குடும்பத்தை அநேக குழப்பம்னு சொல்கிற அன்பு சகோதரி, ஆண்டு இரக்கம் இந்த ஆண்டு நீங்கள் பார்ப்பீங்க. எதெல்லாம் பிரச்சனையோ ஆண்டு அதெல்லாம் சரி செய்து சீராக்குகிறார். நன்றி என்று சொல்வோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். இதோ தூர தேசத்தில் இருக்கிற உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறீங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளையை ஆண்டவர் பாதுகாப்பாக வைக்கிறேன் என்று சொல்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி சொல்கிறோம், கோடான கோடி நன்றி சொல்கிறோம். இந்த ஆண்டு உங்களுக்கு விதைப்பின் ஆண்டு. இந்த ஆண்டு முடிவில் நீங்கள் அறுவடை செய்வீங்க. எதெல்லாம் இந்த ஆண்டு விதைக்க போகிறீங்களோ வருகிற ஆண்டில் உங்களுக்கு அதனுடைய பலனை நீங்கள் பார்ப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லார். யாரெல்லாம் பிஸ்னஸ் இந்த ஆண்டு ஆரம்பிக்கலோ வரும் ஆண்டில் நீங்கள் அந்த பலனை பார்ப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆனால் அந்த குடும்பங்கள் ஆஸ்வதிக்கிறார் ஆண்டவர். அந்த குடும்பத்தை ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். நன்றி என்று சொல்லும் வாய் திறந்து. நன்றி இயேசுவே.
வாய் தந்து நன்றி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நற்கனை நிறைவு ஆசீர்வாத நேரத்தில் அநேக ஜெபிச்சிருப்பீங்க. கடைசி ஒரு விண்ணப்பத்தை சிறப்பாக என்ன ஆண்டோட ஒப்படைங்க. எல்லோரும் முழந்தால் படிவிடுவோம். ஒரு கடைசி விண்ணப்பத்தை ஆண்டோட நம்ம சொல்லும். ஆண்டவரே, இந்த விண்ணப்பம் எனக்கு ரொம்ப நாளாக இருக்கு ஆண்டவரே, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஆண்டிலே அதை எங்களுக்கு வாய்க்கை செய்யுங்கன்னு சொல்வோம். இன்றைக்கி ஏராளமான குடும்பத்தை ஆண்டவர் தொட்டு கொண்டு தான் இருக்கிற உலகெங்கும் நம்ம குடும்பத்தை தொடமாட்டாரா? உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாதா? கட்டாயம் கேட்பார். திருமண காரியங்களும் இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தில் நடைபெற போகிறது. தொழில் சிறக்கப் போகிறது. வியாதிகள் மாறப்போகிறது. உங்கள் ஆண்டவர் உங்களுடைய ஊழியங்களுக்கு அங்கீகாரமாக ஆண்டு உங்கள் வாழ்வை ஆஸ்வதிக்கிறார். ஆகவே இந்த நம்பிக்கையோடு விண்ணப்பத்தை சொல்லும். இயேசுவே, இந்த விண்ணப்பத்தை செவி சாய்து எனக்கு செய்து கொடுங்க ஆண்டவர்னு சொல்லும். கண்களை மூடி ஒப்படைப்பீங்களா? கடைசி நேர ஜெபம் இது. அன்பு தகப்பனே, அப்பா, வலுவற்ற மனிதர்கள் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டார், ஆனால் ஆண்டு மீது நம்பிக்கை வைப்போரோ பேறு பெற்றோன்னு சொன்னபடி நம்பி நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வந்து தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். சாமி, அனைவரும் வலது கரங்களை உயர்த்துவோமா? வலது கரை உயர்த்து உங்கள் விண்ணப்பங்களை ஒப்படைங்க ஆண்டவர்கிட்ட. இந்த ஆண்டு ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரும் சுவாமி என்ன விண்ணப்பங்கள் வலது கயத்தை உயர்த்தி கொடுக்கிறார்களோ அவருடைய கரத்தை பற்றி பிடிப்பீராக. வல்லமை அவருடைய கரங்களுக்குள் பாய்வதாக. புது வெளிச்சம் வாழ்வில் நடைபெறுவதாக. விண்ணப்பங்களும் ஜெபங்களும் கேட்கப்படுவதாக. நான்கு பெரிய காலம் செய்த அந்த சாட்சி சொல்வார்களாக. சாமி, கேட்ட ஒவ்வொன்றும் பிள்ளைகளுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் நடைபெறுவதாக. ஆண்டவரே, அனைத்து தடைகளை மாற்றுவீராக. அனைத்து சங்கடங்களை மாற்றுவீராக. அனைத்து போராட்டங்களை மாற்றுவீராக. இவர்களுக்கு எதிராக எழும் அனைத்து தீய சக்திகளையும் பொல்லாத மனிதர்களையும் விட்டு அகற்றுவீராக. சாமி, உடைய கரங்களை பற்றி பிடிப்பதாக. உடைய கரங்களை பற்றி பிடிப்பதாக. உடைய கரங்களை பற்றி பிடித்து வெற்றி தர நாங்கள் செபித்து ஆசீர்வதிக்கிறோம். சாமி, உம்மால் எல்லாம் ஆகும். உம்மால் மட்டும் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. ஆகிய நம்பிக்கையோடு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இவ்வளவு ஆசீர்வாதத்தை பொழிவீராக. ஆண்டவரே, ஜெபத்தை எப்போதும் கேட்கிறவர், இப்போதும் கேட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. அன்னையுடைய பரிந்துரையை நாடி ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்த போல லூர்து அன்னையின் ஆலயத்தில் இருக்கிற இவர்களுடைய பரிந்துரை கேட்டு இவளை ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கும் தேவைகளை சந்திக்கும்படியாக குறைவுகளை நிறைவாய் மாற்றும் ஆண்டவரே. அவமானங்கள் எல்லாம் அந்த தலை நிமிர செய்யும் ஆண்டவரே. இந்த ஆண்டு தலை நிமிர்ந்த ஆண்டாய், குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாதபடிக்கு, கசப்புணர்வு இல்லாதபடிக்கு எல்லோரையும் மன்னித்து எல்லோரும் அன்பு செய்து பிரிவு பிளவுகளாம் சரி செய்யப்பட்டு சமாதான வாழ்க்கை வாழ அவனை உதவி செய்வீராக. உடைய பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகளிலே பிள்ளைகள் நன்றாய் படிக்கவும் அல்ல முன்னேறவும் வாழ்க்கையில் வெற்றி காணவும் பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கும் நீர் ஆசிமை பொழுந்த ஞானத்தை ஊற்றுவீராக. தேர்வு எழுது கொண்ட பிள்ளைகளுக்காக விசேஷமாய் செபிக்கிறோம். தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்கவும் அல்லது நல்ல வாழ்வு உயரவும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அங்கீகரியும். சாமி, நீரே உங்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுத்து பிள்ளைகள் வாழ்வில் ஆசீர்வாதங்களுக்கான உதவி செய்வீராக. இப்போதே ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே நற்கனையிலிருந்து நம்மளை ஆசீர்மை ஒவ்வொரு மேலும் பொழிவதற்காக நன்றி சொல்கிறோம். ஆசீர்மை ஊற்றுவதற்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளினுடைய ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு பதிலளித்து விட்டீர் என்று நன்றி சொல்லி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபித்து இந்த நலனை வலனை ஆசிரை நன்றியோடு பெற்றுக்கொள்ளும் நல்ல தந்தையே, ஆமேன் ஆமேன். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஜெபத்தை கேட்டிருக்கிறார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நன்றி சொல்லுவோம். அனைவருமாக இறுதி ஆசீர்வாதத்தில் நம்பிக்கையோடு பங்கெடுப்போம். ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. Yeah.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் பொய் துறந்து மகிழ அருள்வீரா. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ் ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு அறிவிப்பு செய்கிறோம். நாங்கள்